வணக்கம் சார். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி டு கோவில்பட்டி திருப்பத்தூர் போகிற ரூட்டில் அத்திக்காடுன்ற கிராமத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் சார் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துக்கு 1.5 கிலோமீட்டரு, அகெயின் இன்னொரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும் சார் பாதை. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் இது உள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணும். இது அப்படி நேராக கரண்ட் வில்லேஜெல்லாம் இருக்குது சார். இது ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு வில்லேஜெல்லாம் உங்களுக்கு இதை தாண்டி இருக்குது. உங்களுக்கு இது ரோடு போட்டுட்ருக்காங்க சார். நம்ம கார் லாரிலாம் போகலாம். இதுலேருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் சார். இந்த பாதை எஃப்எம்பியில் இருக்குது. ஆனால் இந்த இடம் உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் வரும் சார். இப்போ பார்க்க போகிறது இதுக்கு பின்னாடி தான் புதுக்கோட்டை மாவட்டம் வரும். அது எண்டு. இதுதான் உங்களுக்கு பாதை, போகிற பாதை தான். கரெக்டாக இங்கேருந்து 1/2 கிலோமீட்ரு. கரெக்டாக இந்த 1.5 கிலோமீட்டர் மெயின் ரோடு வில்லேஜ் வந்துடும் சார். உங்களுக்கு பஸ் ஸ்டாப் கரெக்டாக 1.5 கிலோமீட்டர், இது 1/2 கிலோமீட்டர், மொத்தம் 2 கிலோமீட்டர் உங்களுக்கு. இது கார் வர ரூட்டு சார். இது நம்ம கார் லாரிலாம் போகலாம். அதில் இந்த பாதை எஃப்எம்பியில் இருக்குது சார். உங்களுக்கு இந்த பாதை உங்களுக்கு எஃப்எம்பியில் இருக்குது. இதெல்லாம் சிவகங்கை மாவட்டம் வரும். கரெக்டாக பொன்னமராவதி டு கோவில்பட்டி இதுதான் சார் அந்த ரோடு. இது கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு அந்த மெயின் ரோடு காமிச்சாலும் உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் இதுதான் பாதை. அது இது எஃப்எம்பியில் பாதை இருக்குது. இது உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் வரும் சார். இது இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் வரும். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு மெயின் ரோடு 2 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு அத்திக்காடுன்ற பஸ் ஸ்டாப் கரெக்டாக அந்த இடத்துல 2 கிலோமீட்டர். கரெக்டாக பொன்னமராவதி 13 கிலோமீட்டர். பார்க்க போகிறது ஒரு விவசாயம் நஞ்சை லேண்டு சார். உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸில் ஏரியா. உங்களுக்கு நல்ல தண்ணி எதிர்க்கே உங்களுக்கு பெரிய ஏரி ஒன்று இருக்குது சார். உங்களுக்கு ஏரி பாசனம் இருக்குது. உங்களுக்கு இதில் உங்களுக்கு மொதல் நடையே இதில் தான் சார். இந்த வயல் தாண்டி தான் உங்களுக்கு மற்ற வயலுக்கு போகிற இடம். ஆமாம், இது வரைக்கும் சார். இது சிவகங்கை மாவட்டம். இதுலேருந்து உங்களுக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் சார். இது எண்டுது ஆக்சுவலாக. இதுதான் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம். இது வரைக்கும் உங்களுக்கு சிவகங்கை. ப்ராப்பர்ட்டி இருக்கிறது புதுக்கோட்டை. ஆனால் 2 வழி இருக்குது சார். இப்படி வரலாம். இன்னொரு வழி உங்களுக்கு ரூட்டு காமி. இதில் போய் லாஸ்ட்டு போய் லெஃப்ட் கட் பண்ணால் ஒரு கோயில் இருக்கும். நீங்கள் அப்படியும் வரலாம் வழி. பாருங்கள், இது ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஏரி சார். கம்மாயின்னு வாங்க. நல்ல நீர்வளம் இருக்கும் சார். உங்களுக்கு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நமக்கு இதுலேருந்து 2 பாசனம் வரும் சார். உங்களுக்கு காமிக்கிறேன். இது மொத்த அளவு 10 ஏக்கர் 10 சென்ட் சார். இதில் அவங்க இதுலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க மெஷர்மெண்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகும் இடம். உங்களுக்கு இதுலேருந்து லெஃப்ட் சைடில் அவங்க 2 ஏக்கர் எடுத்துக்கிறாங்க சார். ப்ராப்பர்ட்டி ஓனரே வச்சுக்கிறாங்க. நமக்கு இதுலேருந்து வழி கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஃப்ரண்ட்டில் 2 ஏக்கர் அவங்க லெஃப்ட் சைடில் வழி வச்சுக்கிட்டு நமக்கு வழியெலாம் இருக்கும். உங்களுக்கு 2 ஏக்கர் நம்ம கொடுக்க போகிறது 8 ஏக்கர் 10 சென்ட் சார். இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் இருக்கும். நல்லா விவசாயத்துக்கு. ஏன்னா நஞ்சை லேண்டு தான் சார். இது உங்களுக்கு இடம் தரிசாக தான் இருக்குது. இப்போ நஞ்சை லேண்டு தான் உங்களுக்கு. இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வரும். இதில் 2 ஏக்கர் அவங்க எடுத்துக்கிறாங்க. 8 ஏக்கர் 10 சென்ட்டு கொடுக்குறாங்க சார். தனி பட்டாது இடம் நஞ்சை லேண்டு தான் சார். விவசாயத்துக்கு மட்டும் தான் பயன்படும். நல்லா தோட்டம் வைக்கிறதுக்கு, ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கோ. இந்த பாருங்கள், இந்த போர் இவங்க வந்துடும் சார் கணக்குது. இது போர் மொத்தமே 60 அடி தான் போட்டிருக்காங்க. இந்த போர்வெல் மொத்தமே 60 அடி தான் உங்களுக்கு வாட்டர் லெவல் இந்த இடத்துல. ஆமாம், இது ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வரும் சார் இடம். இந்த பாருங்க, இது மொதல் நடை சார். இது ஏரியா திறந்தீங்கன்னா மொதல் நடை ஃபஸ்ட்டு வயலே உங்களுக்கு தான். அது இப்போ விற்கிறவங்க 8 ஏக்கர் 10 சென்ட்டில் வந்துடும் சார் அந்த இடம்லாம். பாருங்கள், மொதல் நடை அது. இதுக்கப்புறம் பின்னாடி வேறு ஒருத்தர் இடம்லாம் இருக்குது சார். அதெல்லாம் இதுதான் சார் பாசனம். இந்த இடத்துக்கு தான் இந்த பாசனம் போகுது. இதை தாண்டி தான் உங்களுக்கு மற்ற பாசனம். உங்களுக்கு இந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வரும் சார் இடம். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன மரம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு வரப்பு, 2வது வரப்பு, சின்ன வரப்புலேருந்து வரும். இடம் நீட்டாக போகும் சார். அப்படியே எஃப்எம்பிலாம் இருக்குது இடம். இதெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் சார். தனிப்பட்டா நஞ்சை லேண்டு. இடம் தரிசாக தான் இருக்குது. விவசாயம் பண்ணாமல் விட்ருக்காங்க. இதில் சர்வீஸ் இருக்குது சார். ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் இருக்குது. உங்களுக்கு இதை தாண்டி ஒரு தோப்பெல்லாம் இருக்குது சார். அதை நேராக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு தென்னந்தோப்பு மாந்தோப்பு வச்சுருக்காங்க. தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. கரெக்டாக பொன்னமராவதிலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர் சார். 11 கிலோமீட்டர் பஸ் ரூட்டு. அகெயின் கட் ரோடு 2 கிலோமீட்டர் சார் உள்ள. அந்த பொன்னமராவதிலேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர். அகெயின் கட் ரோடு 2 கிலோமீட்டர் சார். இது ஸ்ட்ரைட்டாக போகணும் சார். ஸ்ட்ரைட்டாக நேராக இடம் இருக்குது உங்களுக்கு. இது இடம் தரிசாக இருக்கலாம் அப்படி தெரியும் சார். பாருங்க, தூரம் காமிக்கிறேன். தோப்பு அது ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் சார். உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நேராக பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பாருங்கள், அது கோயில் இருக்குது. இது ஃபுல்லாக தோப்பு தான் சார். அது எல்லாமே தென்னந்தோப்பு. இது அப்படியே தோப்பு. இது பக்கத்துலேயும் வழி இருக்குது சார். வரலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு அப்படியும் வரலாம் வழி. இப்போ பாருங்கள், தோப்பு அது. இது இடம் தரிசாக விட்ருக்காங்க சார். இது நல்லா நீர்வளம். எதிர்க்கு ஆப்போசிட் ஏரிக்கலாம். இங்கே வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரும்.
நீங்கள் கரெக்டாக புதுக்கோட்டை இந்த இடத்துக்கு வந்து 50 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. புதுக்கோட்டையிலேருந்து 50 கிலோமீட்ரு. அதேமாரி பொன்னமரா டு திருப்பத்தூர் போகிற ரோடு சொல்கிறாங்களோ, அதில் வந்து கோவில்பட்டி வரும். கோவில்பட்டிலேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்ரு. உங்களுக்கு திருப்பத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் சார். இது திருப்பத்தூர்லேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர் வரும். இந்த வீடெல்லாம் பழைய வீடு சார். இது ஆல்ரெடி இந்த இடத்துக்காரவங்க முன்னாடி இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க புதுக்கோட்டை போயிட்டாங்க. இந்த இடத்துக்காரவங்க இந்த இடம் சார். இது அவங்க குடியிருந்தாங்க முன்னாடி. இப்போ இந்த வீடெல்லாம் வந்து மதிப்பு கிடையாது சார். இது வீடெல்லாம் வந்து மதிப்பு இல்லை. ஒரு ஓடு இது தான் இருக்குது. இந்த வீடு வந்து கணக்கு இதில் வந்துடும். இந்த 8 ஏக்கர் 10 சென்ட் வரும். இந்த பாருங்கள், ஏரி பாருங்கள். இது சார் இந்த பாதை எல்லாமே இதில் தான் சார் வரும். இந்த 8 ஏக்கர் 10 சென்ட்டில் வரும். இது வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது பாருங்கள். சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தானே சார். இது அவங்க எழுதி கொடுத்தா கொடுத்துருவாங்க. ஆன்லைன் லைவில் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரைட்டாக போய் லாஸ்ட் வரைக்கும் லெஃப்ட் இருக்குது சார் இடம். இதில் போய் லாஸ்ட் வரைக்கும் வரும் 8 ஏக்கர் உங்களுக்கு. எஃப்எம்பி இருக்குது, பார்க்கலாம். இன்னொரு ரூட் வந்து நமக்கு தோரங்குறிச்சிலேருந்து மேலூர் மதுரை போகிற ரூட்டு சார். அது நீங்கள் அது நடுவில் வந்து கட்டுப்பட வந்தால் அது 20 கிலோமீட்டர்ஸ் அந்த ரூட்லேருந்து. நீங்கள் தோரங்குறிச்சிலேருந்து மேலூர் போகிற ரோட்டில் அதுலேருந்து கட்டோடு வந்து 20 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து பட்டாடம் தான் சார். இதெல்லாம் ரோடு இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி போய் போகலாம். இதெல்லாம் வந்து பட்டாடம் தான் சார். இது எல்லாமே இந்த 8 ஏக்கர் 10 சென்ட்டில் தான் ஒரு இடம். பாருங்கள், இது 2வது நட சார். இதில் வந்து 2வது மாடானுவாங்க. தண்ணி திறந்தா இதுலேயும் வரும் உங்களுக்கு ஏரியிலேருந்து. ரெண்டுமே வந்து இதுதான் சார் பாசனத்துக்கு. இந்த வயல் தாண்டி தான் மற்ற வயலுக்கு போகும் உங்களுக்கு. பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற சார் இடம். போய் லெஃப்ட்டு போனால் அதோட வழி அந்த பக்கம் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பட்டாடம் தான். நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கோ நல்ல ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு நல்ல சூட்டமான பிளேஸு. தண்ணி நல்லா இருக்கும் சார். வாட்டர் உள்ள ஏரியா. அது பாதை எல்லாமே இருக்குது உங்களுக்கு. எஃப்எம்பியில் இருக்குது. இது ரேட்டு வந்து கோட் பண்ணி ரேட்டு வந்து அவங்க டோட்டலாக வந்து 8 ஏக்கர் 10 சென்ட் 75 லட்ச ரூபா கேட்டாங்க சார். 75 lakhs கேட்டாங்க. நெகோஷியல் பண்ணும்போது ஒரு ஏக்கர் வந்து 9 லட்ச ரூபா கொடுக்க ரெடியாக இருக்காங்க சார் அவங்க. நம்ம ரெடி கேஷ் செட்டில்மெண்ட் பண்ணால் அந்த 9ஐயும் கொஞ்சம் நெகோஷியல் பண்ணலாம். அதையும் கொஞ்சம் உடச்சி பேசலாம். ஆமாம், இமிடியட் செட்டில்மெண்ட் பண்ணால் 8 ஏக்கர் 10 சென்ட். இது வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க சார். பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க. 8 ஏக்கர் 10 சென்ட் மொத்தமாக தான் கொடுப்பாங்க. பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஏக்கர் 9 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசலாம் சார். பர் ஏக்கர் 9 lakhs. ஒரு ஏக்கரோட விலை வந்து 9 லட்ச ரூபா. ரெடி கேஷ் அந்த கம்மி பண்ணி பேசலாம். தேங்க்யூ சார்.